Hi friends, Job 23 chapter வசனம் 1 முதல் 17 வரை. இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தை திங்கக்கிழமையே படிச்சிருக்க வேண்டியது, படிக்கல. ஏன்னா கான்ஸ்லெட்லேருந்து வாங்கின அந்த 3 புக்ஸை ரீட் பண்ணணும். 3 பேஜ் 1 சைடு இந்த 3 பேஜை ரீட் பண்ணணும்னு சொல்லி பண்ணாமல் தள்ளி போய் 2 நாள் தள்ளி போய் இன்றைக்கி தான் ரீட் பண்ணுறேன். டிரான்ஸ்லேஷனும் பண்ணி வச்சுருக்கேன். யோபு பிரதியுத்தரமாக, தென் ஜோப் ஆன்சர்ட் அண்ட் சைட். வசனம் 2, அன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என்ன தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. Even 2 days is my and complaint better. My and struck is an ever then my and groaning. வசனம் 3, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்திற்கு முன்பாக வந்து சோர்ந்து, Oh, that I can now where I might find him, that I and might come even to this sheet. வசனம் 4, என் நியாயத்தை அவருக்கு முன்பாக விசாரியாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். I will order my course before him and fill my mouth with an arguments. வசனம் 5, அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். I will can out the words which he would answer me, and understood what he will say unto me. வசனம் 6, அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னுடனே வழக்காடுவார். அவர் அப்படியே செய்யாமல் என்மேல் தயை வைப்பார். I will he plan against me with his great power? No, but he will put an struggle in me. வசனம் 7, அங்கேயே சன்மார்க்கன் அவருடனே வழக்காடலாம். அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு என்றென்றைக்கும் நீங்களாய் தப்புவித்துக் கொள்வேன். There the rights might and dispute with him, so shall then I be delivered forever from my judge. வசனம் 8, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவர் காணேன். Behold, I go forward, but he is not there, and backward, but I cannot province him. வசனம் 9, இடது புறத்திலும் அவர் கிரிகை செய்தும் அவரையே காணேன், வலது புறத்திலும் நான் அவரையே காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிற. And the left hand and wherein he do work, but I cannot behold him, and hid himself and the right hands, and that I cannot see him. வசனம் 10, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். But he can know the way that I take. When he hate and tear me, I shall come forth as gold. வசனம் 11, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். My foot here is and step, his way have I keep it, and not discline. வசனம் 12, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். Naturally, how I go back from these commandments of his and lips. I have the estimate the words of reason more and then necessary food. வசனம் 13, அவரே என்னவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரே
தக்கவர் யார்? அவருடைய சத்தத்தின்படியெல்லாம் செய்வார். But he is no but he is in on made, and who can turn him, and what is soul and desire it, even that he endure. வசனம் 14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. For he performed these things that is an appoint for me, and many such things are with him. வசனம் 15. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிநேகிக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். Therefore am I troubled at his presence when I consider I am afraid of him. வசனம் 16. தேவன் என் இருதயத்தை இலக்காரியம் இலக்கரிக்க பண்ணினார். சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். For God and make it my heart soft, and the Almighty troubled me. வசனம் 17. அந்த காரம் வார்த்தைக்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும் இருளில் அவர் எனக்கு மறைக்காமலும் போனதினால் அப்படி இருக்கிறேன். Because I was not cut off before the darkness, neither hid he covered this darkness from my face. ஃபாலோ இது வந்து யோபு முடிஞ்சிருச்சு. நான் கான்ஸ்லேட்லேருந்து 3 புக்ஸ் வாங்கி வந்தாலும் அதை படிக்கிறேன். ஓகேங்களா? ஃபாலோ சிட்டிசன் of this internet, a computerized voice. Connected in these new videos, we are the animals. இணையதளத்தின் சக குடிமக்கள் என்று ஒரு கணினி மயமாக்கப்பட்ட குரல் இந்த புதிய காணொளியில் அறிவித்தது. நாங்கள் அனமேத்தியர்கள். And September 17th, Anonymous will unveil into the lower Manhattan strip up dance kitchens prefer kitchen funnel broadcasts and occupy Woodland Street for a few months. செப்டம்பர் 17ஆம் தேதியிலே அனோமேத்தியர்கள் கீழ் மான்ஹட்டனுக்குள் வெல்மேனோ வந்த கூடாரங்கள், சமையலறைகள், அமைதியான தடுப்புகளை அமைத்து சில மாதங்களுக்கு வால் ஸ்ட்ரீட்டை ஆக்கிரமிப்பார்கள். Once there we and shall in connected report one simple demand in the plurality of voice. அங்கே சென்றதும் பல குரல்களில் ஒரு எளிய கோரிக்கை இடைவிடாமல் மீண்டும் கூறுவோம். We want freedom. எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும். This is the no-violent protest. இது ஒரு வன்முறையற்ற போராட்டம். We do not encourage violence in any way. நாங்கள் இந்த வகையிலும் வன்முறையை ஊக்குவிப்பதில்லை. The abuse and corruption of the corruptions banks and the governments end here. நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் அரசாங்கங்களின் துஷ்பிரயோகம் மற்றும் ஊழல் எங்கே முடிகிறது? Join us. எங்களுடன் சேருங்கள். We have the anonymous. நாங்கள் பெயர் தெரியாதவர்கள். We are long.
நாங்கள் படைகள் லெஜண்ட் வி ஆர் லெஜண்ட் நாங்கள் படையாணி வி டூ நாட் அண்ட் ஃபர்கிவ் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் வி டூ நாட் ஃபர்கெட் நாங்கள் மறக்கவில்லை வெல் ஸ்ட்ரீட் வால் ஸ்ட்ரீட் எக்ஸெப்ட் யூஸ் எங்களை எதிர்பார்க்கலாம் தி திங்ஸ் அண்ட் anonymous wanted to be and free from was the system the interlocking network of the corporate grid and the government's corporation that unscrewed the normal people they claimed to be and responding அனானிமஸ் விடப்பட விரும்பிய விஷயம் அமைப்பு அதாவது அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக குறிக்கொண்ட சாதாரண மக்கள் ஏமாற்றிய பெருநிறுவனம் பேராசை மற்றும் அரசாங்க ஊழலின் ஒன்றோடு ஒன்று இணைத்த வலையமைப்பு who were the posted that YouTube video did not themselves invent occupy but they weren't put up the new media network that and mobilized millions of the people to join in the largest protest against global and capitalism global capitalism the words and ever seen அந்த வீடியோ அந்த யூடியூப் வீடியோவை இட்டவர்கள் தாங்களாகவே ஆக்கிரமிப்பை கண்டுபிடித்தவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் கண்டிராத உலகளவிய முதலாளித்துவத்திற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தில் சேர மில்லியன் கணக்குகளான மக்களை திரட்ட ஒரு புதிய ஊடக வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தனர் occupiers were motivated by the economic crisis of the Bush and early Obama years and inspired by the revolutionary movement in Northern Africa and Europe. புஷ் மற்றும் ஆரம்பகால ஒபாமா சதாப்தங்களில் பொருளாதார நெருக்கடியினால் ஆக்கிரமிக்கப்பட்டவர்கள் உந்துதல் பெற்றனர் மேலும் வட ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பியாவில் சமீபத்திலே புரட்சியாக இயக்கங்களால் ஈர்க்கப்பட்டனர் for Tunisia the Egypt to the Spain and social media wasn't being used in the unconnected ways to the organized mass social movements துனிசியாவிலிருந்து எகிப்து முதல் ஸ்பெயின் வரை வெகுஜன சமூக இயக்கங்களை ஒழுங்கமைக்க சமூக ஊடகங்கள் முன்னோடியா இல்லாத வகையில் ஈடுபடுத்தப்பட்டன those uprisings got human rights and the economy security and were an emboldened by this promise by the technology to the great social changing இந்த எழுச்சிகள் மனித உரிமைகள் மற்றும் பொருளாதார பாதுகாப்பு நாடின மேலும் சமூக மற்றதை உருவாக்கும் தொழில்நுட்பத்தின் வாக்குறுதியிலே அவை தைரியமடைந்தன the great reason the largest global market decline since the great depression of the 1930 had been declared obviously over in the 2009 after newly edit Obama had signed a Hogan relief package into law and many of the banks and insurance and companies that hadn't paid
and the people's hope and dreams for fraud state had burned and belay it out with this taxpayers money. 1930ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெரும் மந்தநிலைக்கு பிறகு ஏற்பட்ட மிக நீண்ட உலக அளவிய சந்தை சரிவான பெரும் மந்தநிலை 2009ஆம் ஆண்டிலேயே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒபாமா ஒரு பெரிய நிறுவன பொதிய சட்டத்தை கையெழுத்திட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக முடிந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் மக்களின் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளை லாபத்திற்காக இரையாக்கிய பல வங்கிகள் மற்றும் காப்பீடு நிறுவனங்களில் வரி செலுத்துவரின் பணத்தில் மீட்கப்பட்டன. The money did go into the pockets of these people whose and homes were lost. வீடுகளை இழந்த மக்கள் பைகளுக்குள் பணம் செல்லவில்லை. It went into the wallets of these banks that stolen these homes and under false presents and then and confused them when and people cloud and pay their bills. இது பொய்யான சாக்கு போக்குகளின் கீழ் வீடுகளை விற்க வங்கிகளின் பட்டகங்களுக்குள் சென்று பின்னர் மக்கள் தங்கள் பில்களை செலுத்த முடியாத போது அவற்றை பறிமுதல் செய்தது. Then median household and income into the country had a decline for this fourth year in there are 15,054 and the average housing price in this country was 219 dollars wage were stagnating and now and a decade into the 21st and countries in it and upper to the many that an America had and gotten delay somewhere a large the way to the greatness. நாட்டில் சராசரி குடும்ப வருமான தொடர்ச்சியாக 4வது ஆண்டாக $50,054 ஆக குறைந்துள்ளது. மேலும் நாட்டின் சராசரி வீட்டு விலை $2,19,000 ஆக சரிந்தது. ஊதியங்கள் தேக்கமடைந்து கொண்டிருந்தன. இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டில் ஒரு தசாப்தம் கடந்துவிட்ட நிலையில் அமெரிக்கா மகத்துவத்தை நோக்கி செல்லும் பாதையில் எங்கே தடம் புரண்டதாக பலருக்கு தோன்றியது. This feeling had been and brewing. இந்த உணர்வு உருவாகி கொண்டிருந்தது. The media may have the acted this pronouncement for economy that in reasons was and over the but in the real life 2009 did not and mark and this end of this pain for the people who lost and their jobs, their homes and there is for this. பொருளாதார மந்தநிலை முடிந்துவிட்டது என்ற பொருளாதார வல்லுநர்களின் அறிவிப்புகளை ஊடகங்கள் எதிரொலித்த காலம். ஆனால் நிஜ வாழ்க்கையிலே 2009 வேலைகள், வீடுகள் மற்றும் எதிர்காலத்தை இழந்த மக்கள் வழியின் முடிவை குறிக்கவில்லை. What it did do was and create a popular and powerful conservative movement to the stem Obama's planet tax X should pay for his stimulus proposal. The Tea Party movement brought and the televisions and the operational
by Republicans, professionals who saw in it the change to the great and alternate and powerful and narrative above who was to the blame for the problems in the country. ஒபாமாவின் வரி உயர்வுகளை தடுத்து நிறுத்தவும் அவரது ஊக்க திட்டத்திற்கு பணம் செலுத்தவும் ஒரு பிரபலமான மற்றும் சக்தி வாய்ந்த பழமையாத இயக்கத்தையே உருவாக்குவதை அது செய்தது. தேநீர் விருந்து அது தொலைக்காட்சியில் பிறந்தது. நாட்டின் பிரச்சனைகளுக்கு யார் காரணம் என்பது பற்றி மற்றும் மற்றும் சக்தி வாய்ந்த கதையை உருவாக்கும் வாய்ப்பை கண்டு குடியரசுக் கட்சி நிபுணர்களால் செயல்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம். And February 19, 2009 and CNBC here footage Ab Noir and editor Iraq Stanley making an imposing populist agreements Obama as tax annexes in the monoglass from the floors of the Chicago Morganell Exchange. பிப்ரவரி 19, 2009 அன்று சிகாகோ மார்கனெல் எக்ஸ்சேஞ்சின் தளத்தில் இருந்து ஒபாமாவின் வரி உயர்வுகள் குறித்து ஒரு உணர்ச்சிமிக்க ஜெனரேஷ வாதத்தை முன்வைக்கும் காட்சிகளையே ஒளிபரப்ப ஆசிரியர்கள் ரிக்ஸ் சாண்டலி சிகாகோ மெர்கண்டல் எக்ஸ்சேஞ்சிலிருந்து ஒளிபரப்பினார். I tell you what, I have an idea. Administrations in big and the computer and technology, and do you set up websites to the people vote and the internet as the referendum to see if we and real want to the substitution the largest mortgages. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நிர்வாகம், கணினிகள் மற்றும் தொலை நுட்பத்தில் பெரிதும் தோல்வியற்றவர்களின் அடைமானங்களுக்கு நாங்கள் உண்மையிலேயே மானியம் வழங்க விரும்புகிறோமா என்பதை பார்க்க இணையத்தில் மக்கள் வாக்களிக்க ஒரு வலைத்தளத்தை ஏன் அமைக்கக்கூடாது? He was met with cheers from this crowd. கூட்டத்தினரிடமிருந்து அவருக்கு ஆதரவு எழுந்தது. This is America. How many of you people went to pay for your neighbor mortgage? He demanded. இது அமெரிக்கா. உங்களில் எத்தனை பேர் உங்கள் அண்டை வீட்டாரின் அடமானத்திற்கு பணம் செலுத்த விரும்புகிறீர்கள் என்று அவர்கள் கேட்டார். Weird things of the have and Chicago Tea Party in July. ஜூலை மாதம் சிகாகோ தேநீர் விருந்தில் நடத்தலாம் யோசிக்க இருக்கும். All you the capital and list that want to show up to the lake Manacon. I am the going to the start organizing. மெக்சிகன் ஏரிக்கு வர விரும்பும் அனைத்து முதலாளிகளே, நான் ஒழுங்கு அமைத்ததை தொடங்க போகிறேன். The video went on viral on the YouTube immediately. இந்த வீடியோ உடனடியாக யூடியூபிலே வைரலானது. This was a signal to the national and conservative leaders that an Stanley's Tea Party idea wasn't resonating out there with peoples. இது தேசிய பழமைவாதிய தலைவர்களுக்கு சாண்டலின் தேநீர் விருந்து யோசனை மக்களிடையே எதிரொலிக்கிறது என்பதற்கான சமிக்ஞையாக இருந்தது. The next day they get on this phone and the camp up with the not narrate Tea Party constituent
அடுத்த நாள் அவர்கள் தொலைபேசியிலேயே தொடர்பு கொண்டு நேஷன்வைடு டீ பார்ட்டி கூட்டமைப்பை உருவாக்கினர். A week later, the conservative groups and around the countries organized for simulations டீ பார்ட்டி புரோட்டேஷன். ஒரு வாரம் கழித்து நாடு முழுவதும் பழமையாத குழுக்கள் ஒரே நேரத்தில் 40 தேநீர் விருந்து போராட்டங்களை ஏற்பாடு செய்தன. This wasn't big news, and this attention it get and built movements for gratitude, conservative movements from the edge of this right. இது ஒரு பெரிய செய்தி, மேலும் அது பெற்ற கவனம் வலதுசாரிகளின் விளம்பரத்தில் இருந்து ஒரு மட்ட பழமைவாத இயக்கத்திற்கு உத்வேகத்தை அளித்தது. On February 18, 2009, only in 9 days after Stan Telly first and spoke these words, Tea Party infinitely radio Aston Ross Bloomberg Limbaugh delivered a speech that an annual conservative vertical and act conference wherein Republicans yarn out their agenda for the years. பிப்ரவரி 28-29 அன்று சாண்டெலி முதலில் தேநீர் விருந்து என்ற வார்த்தைகளை பேசி 9 நாட்களுக்கு பிறகு செல்வாக்கு மிக்க வானொலியில் தொகுப்பாளர் ரஷ் லீம்பாக் வருடாந்திர கன்சர்வேட்டிவ் அரசியல் நடவடிக்கை மாநாட்டில் ஒரு உரையை நிகழ்த்தினார். அங்கு குடியரசு கட்சியினர்கள் அந்த ஆண்டிற்கான தங்கள் நிகழ்ச்சியை சீரமைத்தார்கள். Limbaugh and praised the Tea Party and saying after the year will the people's paying for it, I will say screw this. Limbaugh தேநீர் விருந்தை பாராட்டி சிறிதும் நேரத்திற்கு பிறகு அதற்கு பணம் செலுத்துவார்கள் இதை திருடிவிட்டார்கள் என்று சொல்வார்கள் என்று கூறினார். We have not and putting up with it. நாங்கள் அதை பொறுத்து கொள்வதில்லை. And you are going to see. You are already starting to see and divines of this. நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இவற்றுக்கான ஆதாரங்களை நீங்கள் ஏற்கனவே பார்க்க தொடங்கிவிட்டீர்கள். All the tea parties that are the starting to the bubble up at there. வெளியே குமிழி போட தொடங்கும் அனைத்து தேநீர் விருந்துகளும். Those are the great. இவை பெரியவை. Bubble அற்புதமான. Fables அற்புதமான. The gap and establishment cannot and winning strategy when it and Shah won, and the Tea Party quickly went from the scrap appy show the instructional gaps. ஸ்தாபனம் ஒன்றை பார்த்தபோது ஒரு வெற்றிகரமான உத்தியோக அறிந்திருந்தது. மேலும் தேநீர் விருந்து விரைவான மோசமான நிலையாய் இருந்தது. நிறுவனமயமாக்கப்பட்டது. Order conservative were an
engaging in their first online advertisement, turning by the throbbing Tea Party operative who on Trugo Bimir haven't you driven out there and liberally peers and this Facebook and Trugo and relentless posting and by the living and active and the labor and the left wing and materials and shopping and more and reviews its பழமை பழைய பழமைவாதிகள் தங்கள் முதல் ஆன்லைன் செயல்பாட்டில் ஈடுபட்டனர். சுற்றுலா தேநீர் விருந்து ஆர்வலர்கள் பயிற்சி பெற்றனர். அவர்கள் இடைவிடாத பதிவுகள் மூலம் ஃபேஸ்புக்கில் தங்கள் தாராளவாத சதாக்கங்களை எவ்வாறு மூழ்கடிப்பது என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். ஷாப்பிங் மற்றும் திரைப்பட மதிப்புரை தளங்களிலே தாராளவாத மற்றும் இடதுசாரி பொருள்களை எதிர்மறையாக விட்டு விடுகிறார்கள். They were encouraged to make sing with an shareable and stalking image and declaring Obama and Beltway and politics, what we now and Weldon call moments triggered that Darren had and quit struck back in 2009. Online organizing was becoming more and important to the America right-wing than ever and before, and as an old and Americans and more taxed ignite already online. The verb and become and the important therein for the instigate Tea Party conversation show the occupy and finance. ஒபாமா மற்றும் வில் டோர் அரசியலை இழிவுபடுத்த பகிரங்கக்கூடிய மற்றும் அதிர்ச்சியூட்டும் படங்களுடன் அடையாளங்களை உருவாக்க அவர்கள் ஊக்குவிக்கப்பட்டனர். அப்பொழுது நாம் மீம்ஸ்கள் என்று அழைப்போம். இருப்பினும் இந்த சொல் 2029 சரியாக தெரியவில்லை. ஆன்லைனில் ஏற்படும் அமெரிக்கா வலதுசாரிகளுக்கு முன்பை விட மிகவும் முக்கியமானதையாகி உருவாகிறது. மேலும் வயதான அமெரிக்கர்கள் ஆன்லைனில் ஏற்கனவே போதுமான வரி விதிக்கப்பட்டு உள்ளனர். நகர்ந்ததால் கிளர்ச்சிக்காரர்கள் தேநீர் விருந்து பழமைவாதிகளின் ஆக்கிரமித்து நீதி அளிக்க வலையை ஒரு முக்கியமான களமாக மாறியது. நிதியை அளிக்க வலை ஒரு முக்கியமான களமாக மாறியது. அடுத்து புக்கு படிக்கிறோம். த கரேஜ். இது ஒரு 3 பேஜ். He was an upset one day to see me and walking head in head and with Arthur room and he can and the consider fuse tinker. ஒரு நாள் நான் ஆர்த்தருடன் கைகோர்த்து நடப்பதை பார்த்து அவர் வருத்தப்பட்டார். அவர் ஆர்த்தரை தெளிவற்ற சிந்தனையாளர் என்று அறிந்திருந்தார். He took me
as it ஆஃப்டர் கிளாஸ் வகுப்பு முடிந்ததும் என்னை தனியாக அழைத்து சென்றார். That as the surprising friendship for someone like he and Maggie in the unvexed, unquavered, unvinegar fashion. உங்களை போன்ற ஒருவருக்கு இது ஒரு ஆச்சரியமான நட்பு என்று அவர் ஒரு மோசமான காமவெறி பாணியிலே குறிப்பிட்டார். Then he trusted a book a man Consylvania in Selve. பின்னர் அவர் கன்சில்வேகியா அடிமைப்படுத்தப்பட்ட என்ற புத்தகத்தை என் மீது வீசினார். Read this, he said. இதை படியுங்கள் என்றார் அவர். It will and tell you the truth about communism. இது கம்யூனிசம் பற்றிய உண்மையை உங்களுக்கு சொல்லும். At this manner, the book as an propaganda and put it shade without an open it. நான் அந்த புத்தகத்தை பிரச்சாரம் என்று நிகரித்து அதை திறக்காமலேயே ஒதுக்கி வைத்தேன். I will read it with an interest. Many years later, when I was traveling regularly to the Prague and human rights and missions. பல வருடங்களுக்கு பிறகு மனித உரிமை பணிகளுக்காக நான் தொடர்ந்து பிரகோவிக்கும் பயணம் செய்து வந்தேன். அதை ஆர்வத்துடனே படிப்பேன். In consistently bad grade my father during my and college days. நான் கல்லூரி நாட்களில் என் தந்தையை தொடர்ந்து திட்டுவேன். With another promoting from an affair, I spoiled many Sundays and dinner by asking loaded questions. தூரத்திலிருந்து ஆத்தர் தூண்டுதலின் பேரிலே நான் பல ஞாயிற்றுக்கிழமை இரவு உணவை அதிக கேள்விகளை கேட்டு கெடுத்தேன். Dad, how old and you and feel about selling that and property next and doors to the Nigeria families. அப்பா, பக்கத்து வீட்டு சொத்தை ஒரு நீக்ரோ குடும்பத்திற்கு விற்றால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? He whirled and became defensive. I don't care what you think. He whirled and snapped, looking up from the newspaper he often read at the table despite me and mother's and entities. நீங்கள் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை என்று அவர் காப்புடன் பேசுவார். என் அப்பாவின் நெஞ்சிலேயும் பொருட்படுத்தாமல் மேஜையிலே அடிக்கடி படிக்கும் செய்தித்தாளில் இருந்து மேலே பார்த்து கொண்டு, I am not about to bring down real and estate piece by selling to Nigerians. நீக்ரோவுக்கு விற்பதன் மூலம் ரியல் எஸ்டேட் விலையை குறைக்க நான் விரும்பவில்லை. And we were off. நாங்கள் கிளம்பிவிட்டோம். I will keep this agreement going for the rest of the meal. மீதமுள்ள உணவு முழுவதும் நான் வாதத்தை தொடர்வேன். Never get him and agree with me, but at the last I had an attend. நான் அவரை என்னுடனே உடன்பட வைக்கவில்லை, ஆனால் குறைந்தபட்சம் நான் அவருடைய கவனத்தை பெற்றேன்.
Since child it had been and trying to get him and take me. Surely, but it wasn't only when I began to the challenging some of his and basis values and that finally summed to getting triggered. குழந்தை பருவத்தில் இருந்தே அவர் என்னை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அவருடைய சில அடிப்படை மதிப்புகளை நான் சவால் செய்த தொடங்கின போதுதான் இறுதியாக நான் அதை செய்வது போல் தோன்றியது. My father had made an remarkable journey in this United States. என் தந்தை அமெரிக்காவில் ஒரு குறிப்பிடத்தக்கதாக பயணத்தை மேற்கொண்டார். A Jewish child from Russia, he was an 11 years old and the Tarabur when he and his family arrived in the New York City in 1906. He started the LSP Electric Company in 1919. When he was 24, entirely convert house from the gas light to electricity. ரஷ்யாவை சேர்ந்த ஒரு யூத குழந்தை ஆன அவருக்கு 16 வயது. அவரும் அவரது குடும்பத்தினரும் 1906ஆம் ஆண்டு நியூயார்க் நகரத்திற்கு வந்தபோது அவர் மிகவும் சிரமப்பட்டார். 1919ஆம் ஆண்டில் தனது 24 வயதிலேயே எல்எஸ்பி எலக்ட்ரிக் நிறுவனத்தை தொடங்கினார். முதலில் வீடுகளை எரிவாயு விளக்குகளில் இருந்து மின்சாரமாக மாற்றுவதற்காக. த கம்பெனி ப்ராஸ்பர் நிறுவனம் செழித்தது. He did not work and kept your promise and was that's seamless explains and for its success. தங்கள் நேர்த்தியாக வேலை செய்தோம், நாங்கள் வாக்குறுதிகளையே காப்பாற்றினோம் என்பது அதன் வெற்றிக்கான அப்பாவின் எளிய விளக்கம். That became a professional engineer and the chairman of the board of this company which and eventually had 5 divisions, the largest of which and controlled the wholesale distribution of the feeder air and conditioners in the northeast. அப்பா ஒரு தொழில்முறையே பொறியியலாளராகவும் அவரது நிறுவனத்திலேயே வறிய தலைவராகவும் ஆனார். இறுதியிலே 5 பிரிவுகளையே கொண்டிருந்ததும் அவற்றிலே மிகப்பெரிய வட கிழக்கில் எக்ஸ்ப்ரஸ் ஏர் கண்டிஷனர்களின் மொத்த விநியோகத்தையும் கட்டுப்படுத்தியது. He employed over 115 people and cloud and always find a job and there for the talent